ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பீம் யூபிஐ ஆப்ல நம்ம எப்படி வாய்ஸ் பே பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது நம்ம வாய்ஸ் மூலமா நம்ம வந்து பே பண்ணலாம் ஒருத்தவங்களுக்கு. அது எப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பீம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பீம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்க பீம் ஆப் ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய பாஸ்கோட் வந்து கேட்கும். நீங்க உங்களுக்கான பாஸ்கோட் வந்து என்டர் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய பீம் ஆப்பை ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய பீம் ஆப்பை ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய பீம் ஆப்போட அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஹோம் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி இருக்கும். இது வந்து கீழே வந்து இதுல ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல டேப், ஸ்கேனு, வாய்ஸ்னு சொல்லிட்டு இதுல 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுல வாய்ஸ்னு இருக்கு. இந்த ஃபீச்சரை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து வாய்ஸ் பே வந்து பண்ண போறோம். நம்ம வந்து டைரக்டா இந்த ஃபீச்சரை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து வாய்ஸ் மூலமா நம்ம பே பண்ண முடியாது. அது ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் வந்து பண்ணணும். அது எப்படி எனேபிள் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க வாய்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய வாய்ஸ் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ நமக்கு ஒரு எரர் வந்து வருது. ப்ளீஸ் எனேபிள் வாய்ஸ் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யுவர் பீம் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம எனேபிள் வந்து பண்ணணும். அந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்றதுக்கு இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐகான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்றேன். ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வந்துடும். இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கும். அந்த செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் பேஜ்ல வாய்ஸ் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்றத நீங்க டர்ன் ஆன் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து டிஃபால்ட்டா நமக்கு டர்ன் ஆஃப்ல தான் இருக்கும். நீங்க வந்து டர்ன் ஆன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து டர்ன் ஆன் வந்து பண்ணிட்டேன். இப்போ இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் நம்ம வந்து டர்ன் ஆன் பண்ணும்போது அந்த ஃபீச்சர் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ நான் பேக் வந்துட்டேன். இப்போ பேக் வந்துட்ட பிறகு ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்றத நம்ம டர்ன் ஆன் வந்து பண்ணியாச்சு. இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த வாய்ஸ் ஃபீச்சரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃப்ரெண்டுக்கு மணியை சென்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கேட்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் நீங்க சென்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிடணும். அமௌண்ட்டை சொல்லிட்ட பிறகு நெக்ஸ்ட் யாரை கேட்கும் அப்படின்னா நீங்க வந்து இப்போ யாருக்கு நீங்க வந்து மணியை சென்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நேம் வந்து கேட்கும். யாருக்கு மணியை சென்ட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய கான்டாக்ட் வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நேம் வந்து நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது அந்த கான்டாக்ட் குள்ள கொண்டு போகும். இப்போ அந்த அந்த கான்டாக்ட் நேம் சரியா இருக்கு அப்படின்னா டைரக்டா அவங்களுடைய மணி சென்ட் பண்ற அந்த பேஜுக்கே போயிடும். பட் அது வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கு, நிறைய பேருக்கு அந்த கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அந்த பேஜுக்குள்ள போயிடும். நீங்க டைரக்டா அவங்களுடைய நேம் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு நீங்க மணியை சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதுல வந்து பாருங்க வாய்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த வாய்ஸை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். வாய்ஸை கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அமௌண்ட் சொல்லணும். நெக்ஸ்ட் தான் அந்த கான்டாக்ட் நேம் வந்து சொல்லணும். ஓகே, இப்போ வாய்ஸ் வந்து கிளிக் பண்றேன். 10 rupees. Please specify the person name. Raj. Multiple contacts found. Please select the specific one. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்டாக்ட் நேம் வந்து நான் ராஜ்னு சொன்னேன். அந்த ராஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரே ஒரு ராஜ் மட்டும் இல்ல, இதுல ராஜ்ல முடியறது இருக்கு, ராஜ்ல ஸ்டார்ட் ஆகுறது இருக்கு, நிறைய நேம் வந்திருக்கு. அது போல அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் தான் சொல்லிட்டு குறிப்பா வந்து அவங்களுக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ணி விட முடியாது. அதனால அந்த கான்டாக்ட் லிஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருச்சு. இப்போ இந்த லிஸ்ட்ல நீங்க வந்து யாருக்கு மணியை சென்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நீங்க இந்த கான்டாக்ட்ல யாருக்கு நீங்க மணியை சென்ட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய கான்டாக்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து யாருக்கு மணியை சென்ட் பண்ண போறோம் அவங்களுடைய கான்டாக்ட் வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கான்டாக்ட் நான் மணியை சென்ட் பண்ண போறேன். இந்த கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா மணியை சென்ட் பண்றேன். இந்த கான்டாக்ட் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் நமக்கு சென்ட் மணி சொல்லிட்டு இந்த பேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து நீங்க சொன்ன அந்த கான்டாக்ட் நேம் வந்து ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு இந்த சென்ட் மணி அப்படின்ற அந்த பேஜுக்குள்ள வந்துடும். இப்போ அதனால கண்டுபிடிக்க முடியல, குழம்புற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த இதுக்கு முன்னாடி அந்த கான்டாக்ட் லிஸ்ட் வந்து காமிச்சிரும். அதுல யாருக்கு நீங்க மணியை சென்ட் பண்ணுமோ அவங்களுடைய கான்டாக்டை கிளிக் பண்ணிட்டு நீங்க இந்த பேஜுக்கு வந்துடலாம். ஓகே, இப்போ நீங்க இதுல வந்து 10 rupees அவங்களுக்கு சென்ட் பண்றோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி. அதனால 10 rupees அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல டெபிட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டெபிட் அக்கௌண்ட்ல இது ஒரு ஆரோ இருக்கு. இந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் நீங்க 2-3 பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ரீமார்க்ஸ்ல என்ன ரீசனுக்காக நீங்க வந்து மணியை சென்ட் பண்றீங்களோ அந்த காரணத்தை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. இது என்டர் பண்ணலாம், என்டர் பண்ணா கூட விடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஓகே, இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா சென்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சென்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் சென்ட் வந்து கிளிக் பண்றேன். சென்ட் கிளிக் பண்ணும்போது கன்ஃபார்ம் டு பே சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டீடைலை ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்றாங்க. கன்ஃபார்மா இது கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதுல இருக்கக்கூடிய சென்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் சென்ட் வந்து கிளிக் பண்றேன். சென்ட் கிளிக் பண்ணும்போது ஓகே, நீங்க சென்ட் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு யூபிஐ பின் வந்து கேட்கும். இப்போ வந்து உங்களுக்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான யூபிஐ பின் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கான யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு பிறகு சப்மிட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க சப்மிட் கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இப்போ நீங்க
உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் சொல்லிட்டு லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு சக்ஸஸ்ஃபுல்லாக மணி வந்து சென்ட் ஆயிடும். இது போல நீங்க வந்து வாய்ஸ் மூலமா நீங்க வந்து மணியை சென்ட் பண்ணிக்கலாம். இது வந்து குயிக்கா நான் வந்து ஒருத்தவங்க மணியை டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வாய்ஸ் ஃபீச்சர் வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோவை மேக் பண்ணி போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.